Hey guys, this is Leo and Edwin here. இப்போ தான் நாங்கள் காலேஜ்லேருந்து வந்தோம், இன்னும் உள்ளரே போகல. எங்கே வந்திருக்கோன்னா நம்ம இப்போ லியோ ப்ரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். நம்ம லியோ ப்ரோ வீட்டில் ஃபிஷ் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 days ஆகுது. ஸோ நம்ம இன்னைக்கு லியோ ப்ரோ வீட்டோட டேங்க் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது இதுதான் லியோ ப்ரோட ஃபிஷ் டேங்க்கு. ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக எனக்கு ஃபிஷ் வளர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறேன். இது செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அந்த கோரா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களா, அது இதுக்கு மோஸ்ட்டாக ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ ஆக்சிஜன் போடல, ஒரு செட்டப்பாக பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு பில்டிங்ஸ் வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு சின்ன செட்டப்பாக வச்சுருக்கேன். உள்ளே மிதக்கிற பால் வந்து ஆக்சுவலாக ஜிம் பால், அந்த ஷேக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சும்மா இருக்குன்னு அது விளையாடுது. ஆக்சுவலாக ஃபீடிங் எடுத்தால் நல்லாவே ஃபீடிங் எடுக்கிறாங்க 2 பேருமே. இப்போ தான் ஆக்சுவலாக சாப்பிட்ருக்காங்க. உடனே போய் ஃபீடிங் எடுத்துக்காங்க. நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க 2 பேருமே. அது ஃபீமேல், இது வந்து மேல். இந்த சைடு இருக்கிறது பாருங்க, ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க. அப்புறம் லியோவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லெட் மாதிரி சும்மா வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறனால நைட் டைம் ஜம்ப் பண்ணுது. அது எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இப்போ காட்டுறோம். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் தண்ணி தெரிச்சிருக்கா. ஆக்சுவலாக இப்போ தொடச்சிருக்கோம், அதனால தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். ஜம்ப் பண்ணி அதை டச் பண்ணிருக்காங்க. நைட் டைம் ஃபிஷ் வந்து நைட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். கீழே ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம், கிளாஸ் அடிப்படாமல் இருக்குது. ஏன்னா வெயிட் இருக்குது, ஸ்டோன்ஸும் இருக்குது. அந்த பில்டிங்கும் ஸ்டோன் பில்டிங் தான். ஸோ வெயிட்டாக இருக்குன்றதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த செட்டப் ஆஃப் கோரா ஃபிஷ். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் எல்லாருமே லியோ ப்ரோ வீட்டில் இருக்க ஃபிஷ் டேங்க் செட்டப்பை பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், இப்போ அங்கேருந்து வந்துட்டோம். எங்களுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இதான் நடக்குதான்னு தெரில. இந்த தெர்மாகோல் பாக்ஸில் நாங்கள் கப்பீஸ் விடுறதா போன ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம். வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேங்க்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிருந்தோம். பார்த்தா டேங்க் ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. தண்ணிலாம் கீழே கொட்டி சரியான அது ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த தெர்மாகோல் பாக்ஸ் இனிமேல் யூஸ்லெஸ். ஓகே கைஸ், அதே பிளாக் டப்பில் நம்ம இப்போ கப்பீஸ் வளர்த்தலான்னு பிளான் பண்ணிட்டோம். அது நாங்கள் பிளான் பண்ண கப்பீஸ் கலர் வந்து ரெட் அண்ட் ப்ளூ டெய்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஸாக பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே நமக்கு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. பட் ஆனால் ஒரு ரேர் வெரைட்டி கலர்ஸ் நமக்கு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிளாக் கலர் கப்பி. ஸோ நாங்கள் இப்போதைக்கு 4 பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம். திஸ் இஸ் பிளாக், பியோர் பிளாக். பார்க்கவே ஆக்சுவலாக அழகாக இருக்குது. கிளாஸ் டேங்க்கில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் அதுக்கான ஃபீமேல் பேர். அண்ட் ஆல்சோ இது புது கலர்ஸ், இது காமன் கலர்ஸ் தான். பட் ஆனால் 4மே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இது கூட தான் நாங்கள் சொன்ன இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் நெக்ஸ்ட் டேஸில் வந்துடும். அதையுமே நாங்கள் அப்டேட்டாக போடுறோம். இப்பொழுதுக்கு இதை வந்து நாங்கள் புதுசாக அந்த டப்பில் விடுறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கப்பீஸை வந்து புது டப்பில் விடலான்னு இருக்கோம். வெல்கம் டு த நியூ ஹோம் கைஸ். ஆஸ் யூ கேன் சி, நம்ம பிளாக் கலர் கப்பீஸ் ஒரு பேர் இருக்குது. அண்ட் ஒரு ஃபீமேல் அண்ட் அனதர் மேல் கைஸ். நம்மளோட டியா, மியா, ரியா அண்ட் லியா அண்ட் வித் ஆல் த ஜீப்ராஸ் இவங்கெல்லாம் நல்லா செட் ஆகிட்டாங்க. என்ன கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால குதிக்கிறாங்க. ஸோ நைட்டு மட்டும் என்ன பண்ணிடுறோன்னா, இவங்க இந்த டப் மேலே மட்டும் ஒரு சின்ன லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கான 3rd சோகம் என்னடா கோலியாத்தோட தண்ணி இந்த கலரில் இருக்கேன்னு பார்ப்பீங்க. சோகம் வந்து கோலியாத்துக்கு பேரசைட்னு ஒன்று வந்திருக்கு, வந்து பாருங்க கைஸ். நம்ம கோலியாத் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ம் மாதிரி ஒரு பேரசைட் இருந்துச்சு. நான் அந்த பேரசைட்டை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் ஏன் இந்த கலரில் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கோம். See the possibilities, not the problem. இந்த கோட்டில் வர்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவிட்டி நோக்கி போவோம். ஆமாம் கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம கப்பீஸ் ஆட் ஆன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. We need your support guys.